السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மீலாது பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். பெருமானார் பிறப்பில் பிரமிப்பூட்டும் அதிசயங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கும் மற்றவர்களுடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவர்களெல்லாம் பிறந்து அதிசயத்தை நிகழ்த்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பே அதிசயமாக இருந்தது. அவர்களுடைய பிறப்பை பற்றி உண்டான முன்னறிவிப்புகளை பார்த்தாலே நம்மெல்லாம் ஆச்சரியப்பட்டு போறோம். மற்றவர்களெல்லாம் பிறந்த பிறகுதான் பேசப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னேலேயே பேசப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுக்கிறதா இருந்தா, ஆலமுல் அர்வாஹ்ல நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா பேசலாம். வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். நபிமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தம் செஞ்சான். உங்களிடம் ஒரு இறைத்தூதர் வருவார், அவருக்கு லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், அவருக்கு நான் வேதத்தை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன். உங்களுக்கெல்லாம் வேதத்தை தந்திருக்கிறேன், ஞானத்தை தந்திருக்கிறேன். வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். அல்லாஹ் தஆலா நபிமார்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். நபிமார்களே, உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன், ஞானத்தை தந்திருக்கிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களை உண்மைப்படுத்துகின்ற ஒரு இறைத்தூதர் பின்னால வருவாங்க. லா துமினுன்ன பிஹி வல தன்சுருன்னஹு, அந்த இறைத்தூதரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு நீங்க உதவியும் செய்யணும். கால அக்ரர்தும் வஹததும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இப்பொழுது நான் உங்கள்கிட்ட செஞ்ச ஒப்பந்தத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? எல்லா இறைத்தூதரும் சொன்னாங்க, காலு அக்ரர்னா, இறைவனே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இறைவன் சொன்னான், கால ஃபஷஹது, நீங்க எல்லாம் சாட்சியாக இருங்க. வானா மஅக்கும் மின ஷாஹிதீன், நானும் உங்க கூட சேர்ந்து சாட்சியாளர் ஒருவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறான். எங்க ஆலமுல் அர்வாஹ்ல இந்த உலகத்தெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி இறைவன் விமர்சித்து பேசியிருக்கிறான். அதே போல எல்லா நபிமார்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய சமூகத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாங்க, நற்செய்தி வழங்கிக்கிட்டே வந்தாங்க. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த நற்செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முபஷ்ஷிரன் பி ரசூலின், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அவங்க கூட்டத்திற்கு, நான் ஒரு பின்னால ஒரு இறைத்தூதர் வரப்போறாங்க, அவங்களை பற்றி நற்செய்தி சொல்றேன். பி ரசூலின் ஏத்தி மிம்பாதி, எனக்கு பின்னால் அவங்க வரப்போறாங்க. இஸ்முஹு அஹ்மத், அவங்க பேரு அஹ்மதாக இருக்கும். அப்படிப்பட்ட இறைத்தூதரை கொண்டு உங்களுக்கு நான் நற்செய்தி கூறுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்திற்கு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி முந்திய நபிமார்களும் அவங்களுடைய கூட்டத்திற்கு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடிச்ச பின்னால முக்கியமான துஆக்களை செய்றாங்க. அதுல ஒரு துஆ, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனே இந்த மக்களுக்கு அவர்களிடமிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக என்று துஆ செய்றாங்க. அந்த இறை தூதர் தான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். பிஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நற்செய்தியின் வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன். ஒரு உயா உம்மி, என் தாயார் கண்ட காட்சி, என்னை ஈண்டெடுத்த போது ஒரு பேரொளியை பார்த்தாங்க, சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன, இந்த காட்சியின் வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை பற்றி பிரார்த்தனையாக, நற்செய்தியாக, உடன்படிக்கையாக எல்லாமே முன்பு நடந்திருக்கிறது. இப்ப மற்றவர்கள் எல்லாம் பிறந்த பிறகு பேசப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பிறப்பதற்கு முன்னாலேயே பேசப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வாலும் இறை தூதர்களாலும் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்காக அவர்களுடைய குடும்பத்தினரை இறைவன் தூய்மையானவர்களாக அமைத்து வைத்தான். ஏன்? அவர்கள் வருகை தருகின்ற அந்த ரூட் ரொம்ப சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணுங்கிறனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் யாருமே இணை வைப்பல கிடையாது, எல்லாமே ஏகத்துவத்தில் இருந்தாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி அல்லவா சுமக்க போகிறார்கள், அவர்களுடைய ரூஹை அல்லவா சுமந்து கொண்டு வரப்போகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட மக்களை யார் சுமக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான், பரிசுத்தமானவர்களாகவே வைக்கிறான். அதனாலதான் லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் நம்ம சொல்லுவோம், உங்களிலிருந்து ஒரு இறைத்துவம் வந்திருக்கிறான். இன்னொரு கிராத்து மின் அன்ஃபசிக்கும் இருக்குது, உங்களில் உயர்ந்த குடும்பத்திலிருந்து இறைத்துவதர் வருவார். அன்ஃபஸ்னா உயர்ந்த குடும்பம், அப்படி ஒரு கிராத்து இருக்கிறது. அதனால ஒரு முன்னோர்களையும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவர்களாக தேர்ந்தெடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலத்தில் தான் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிட்டாங்களே, வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்ஸலாம், இறைவனை என்னையும் எனது பிள்ளைகளையும் என்னுடைய தலைமுறையினையும் சிலை வணக்கத்திலிருந்து தடுத்து விடு, பாதுகாத்து விடு அப்படின்னாங்க. குர்ஆன்ல இருக்குது. ஒரு நபியினுடைய துஆ அல்லாஹ் தான் நிச்சயமா கபூலாக்குவான். கபூலாக்குனனால தான் அல்லாஹ் இந்த துஆவை எனக்கு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வழிமுறையில் வர்றாங்க, யாருமே சில வைக்கத்திலே இல்லை, எல்லாமே ஏகத்துவத்தில் இருக்கிறாங்க. இப்ப ஒரு கேள்வி வரலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர்னு வருது, அவர் சிலை வணக்கத்திலே இருந்தார்னு வருது குர்ஆன்ல அப்படின்னு. அபு அப்படிங்கிறதுக்கு பெரியவாப்பா சின்னவாப்பாக்கும் அரபு மொழியில சொல்லாங்க. வாலிது அப்படின்னா தான் சொந்த வாப்பா. அப்புன்னு சொன்னா நம்ம வாப்பாக்கும் சொல்லலாம், பெரியவாப்பாக்கும் சொல்லலாம், சின்னவாப்பாக்கும் சொல்லலாம், பாட்டனாருக்கும் சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்துக்கு கூட அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபிக்கும் இப்ராஹிம், உங்க பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறாங்க. அதனால அபுங்கிற வார்த்தை பெரியவாப்பாக்கு தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆசர்ந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த தந்தை தாரகுங்கிறது. அவங்க எல்லாம் சரியான ரூட்டில தான் இருந்தாங்க. என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே சொல்றாங்கல்ல, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்லாபி ஹசனத்தின் இலா அருஹாமின் தாஹிரத்தின், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்து தூய்மையான தாய்மார்களின் கருவறைக்கு என்னை ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்து கொண்டே இருந்தான். இந்த ஹதீஸை இமாம் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீஸ் கிதாபுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால எல்லாமே பரிசுத்தமானவங்களா தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்க போகிறார்கள், அவருடைய பேருடைய சுமக்க போகிறார்கள். ஆனா ரூட் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் என்று இறைவன் திட்டம் அமைக்கிறான். அதனாலதான் குர்ஆன்ல கூட வதகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், நபி அவர்களை அல்லாஹ்வை சஜிதா பண்ணாங்கல்ல, அவர்களிலே தானே நீங்கள் புரண்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்ராரு தன்ஜில் கிதாபுல சொல்றாங்க, கான ரூஹுஹு மினஸ் சாஜிதீன் இலஸ் சாஜிதீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் அல்லாஹ் வணங்குனாங்கல்ல, அவர்களிலிருந்து அல்லாஹ் வணங்குனாங்கல்ல, அவர்களின் பக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த வசனத்துடைய பொருள் என்று இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்காக வேண்டி அந்த ரூட்டையே பரிசுத்தமாக அமைத்து வைக்கிறான். காரணம், இருலோக இரட்சகர் பிறக்க போகிறார் அப்படிங்கறனால தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கட்கிழமை என்று ரபியுல் அவ்வல் மாதத்துல. இதை நம்ம பல ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட
ஒரு சஹாபி வர்றாங்க, கிராமத்து தோழர் வர்றாங்க. யார சூழல்லாம் மாத்தக்கூலு பி சியாமி யௌமில் இஸ்னைன், திங்கக்கிழமை என்று நான் நோன்பு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், தங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸாக்க யௌமுன் உலித்து ஃபீஹி, தாராளமா நோன்பு வைங்க, காரணம் அந்த திங்கக்கிழமை தானுங்க நான் பிறந்தேன் அப்படின்னாங்க. ஓ உன்சில் அலைய ஃபீஹி, எனக்கு குர்ஆன் அருளப்பட்டது, நபித்துவம் வழங்கப்பட்டது அந்த திங்கக்கிழமை என்றுதான், தாராளமா நீங்க நோன்பு வைங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம். திங்கள் நோன்பு வைக்கணுமா, வைங்க அப்படி சொல்லி இருக்கலாம்ல, வைங்க, அந்த நாள் தான் நான் பிறந்தேன், என் பிறப்புக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது, நான் அந்த நாள் பிறந்ததால் அந்த நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கறத நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த திங்கட்கிழமைக்கும் பல்வேறு தொடர்புகள் இருக்குது. பல சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல திங்கட்கிழமை அன்றுதான் நிகழ்ந்தன அப்படிங்கிறதையும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் இஸ்னைன், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறந்தது திங்கட்கிழமை. வஸ்தும்பிய யௌமல் இஸ்னைன், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டது யௌமல் இஸ்னைன் திங்கட்கிழமை. வஹரஜ முஹாஜிரன் மின் மக்கா இலல் மதீனா, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் போனாங்கல்ல யௌமல் இஸ்னைன், அதுவும் திங்கட்கிழமை தான். வகதிமல் மதீனத்த யௌமல் இஸ்னைன், மக்காவிலிருந்து மதீனா போய் சேர்ந்தாங்க பாருங்க யௌமல் இஸ்னைன், அதுவும் திங்கட்கிழமை தான். வ துஃபிய யௌமல் இஸ்னைன், அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் திங்கட்கிழமை என்றுதான் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த இவ்வளவு ஹிஜ்ரத் பயணம் தொடங்கினது, மதீனாவுல போய் சேர்ந்தது, அதே போல அவர்களுக்கு இந்த மிஅராஜ் நிகழ்ச்சி நடந்தது கூட திங்கட்கிழமை என்றுதான். அப்படி நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த திங்கட்கிழமை அவ்வளவு தொடர்பு. ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க, ரைட்டு. இப்போ ஒரு கேள்வி வருது, ஏங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருலோக ரட்சகர், எல்லா படைப்பினங்களிலும் சிறந்தவங்களா இருக்கிறாங்க, சிறந்த மாதத்துல பிறந்திருக்கலாம், சிறந்த நாள்ல பிறந்திருக்கலாம். சிறந்த மாதம் பார்த்தாக்கா முஹர்ரம் மாதம் இருக்கிறது, ரமலான் மாதம் இருக்கிறது, துல்ஹஜ் மாதம் இருக்கிறது. அப்போ அதுல எல்லாம் பிறக்கலையில சிறந்த நாள்னு பார்த்தாக்கா வெள்ளிக்கிழமை இருக்கிறத, வார நாட்களில் தலையான நாள் வெள்ளிக்கிழமை தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மாதம் நாளை ஏன் தேர்ந்தெடுக்கலாம் கேள்வி வரலாம். அதிலும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சிறந்த மாதத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு ரமலான் மாதம் வச்சுக்கிறோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு உண்டு, காரணம் அவர்கள் ரமலான் மாதத்திலே பிறந்தார்கள், ஆகவே சிறப்புன்னு சொல்லுவோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று பிறந்தார்கள், வெள்ளிக்கிழமை தலையான நாள், ஆகவே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் பேசுவோம். இப்படி பேசக்கூடாது. ஒரு மாதத்தினால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு அல்ல, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு மாதத்திற்கு சிறப்பு. இப்ப ரபியுல் அவ்வல் மாதம் பாருங்க, இப்ப எல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், பெருநாள் மாதிரி கொண்டாடுறா, காரணம் என்ன, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் அப்படிங்கிறது தான். அவர்களால் ஒரு மாதத்தில் சிறப்பு கிடைக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை சிறப்புக்குரிய நாள் ஏன் சொல்றோம், அந்த நாளில் தானே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, ஆகவேங்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ஹபீபால் தான் ஒரு மாதத்திற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும், ஹபீபால் தான் ஒரு நாளுக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும். ஒரு மாதத்தாலோ ஒரு நாளோ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு உண்டு என்ற நிலை வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால தான் இப்படி அமைத்திருப்பானோ என்று கூட நாம் யூகிக்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்புக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, இறை மறுப்பாளர்களுக்கு கூட நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறப்பின் மூலமாக நன்மை கிடைக்கிறது. யாரு, அபூ லஹப். அபூ லஹப் எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு தெரியும், அவன் பேர்ல ஒரு சூறாவே இறங்கி போச்சு. தப்பத் யதா அபீ லஹபின் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவே இறக்கி வச்சு விட்டான்னு வச்சுக்கிறேன். இவங்களை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர் கனவிலே காண்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. விளக்க உரையில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அது அப்படிங்கறத ஃபத்ஹுல் பாரில குறிப்பிடுறாங்க. அவங்க கனவுல அபூ லஹப் ஒரு நிலைமை சரியில்லாம இருக்கிறாரு, சரி நல்ல அழகான தோட்டத்துல இல்ல. இவங்க கேக்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க, எதையெல்லாம் சந்திச்சீங்க உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு? அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்ல, ஒரு நிலம் இல்ல, வேதனை தான் அனுபவிக்கிறேன். ஆனா வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை மட்டும் எனக்கு ஒரு பானம் வழங்கப்படுகிறது, அது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதி, வேற எதுவுமே இல்லை.
இந்த அவர் திங்கட்கிழமை ஏன் சொல்றான்னு சொன்னா அது காரணம் சொல்றாரு, நான் சுவைபாவை உரிமையிட்டேன் ஆகவேதான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எப்படின்னு கேட்டா, நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே சுவைபாங்கிற அபூலஹபுடைய அடிமை பெண், இவங்க அபூலஹப்ட போய் உங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை போய் சொன்னாங்க. ஆண் குழந்தை பிறந்தா அரபு மக்கள் ரொம்ப சந்தோஷம் தானே, அதுல நீ சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிற, ஆகவே நீ இன்னிலிருந்து விடுதலை, உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன், நீ விடுதலை பெண்மணி அப்படின்னா. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை வைத்து இதை செஞ்சதுனால அல்லாஹு தஆலா கொடிய காவிருக்கு கூட நரகத்துல ஒரு பானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினால் ஒரு காபிருக்கும் கூட நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை நாம் எண்ணி மகிழ்ந்து அதுக்குண்டான விழாவை கொண்டாடனா மூமின்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன்களும் வெகுமதிகளும் பரிசுகளும் அல்லாஹ்ட்ட காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது யானை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யானை ஆண்டுன்னு சொன்னாக்க அந்த அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் நீங்களே கேட்டுப்பீங்க. அதில் இந்த அப்ரஹா மன்னன் யானை பட்டாளத்தோட வந்தான், யமன் நாட்டு மன்னன். யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்னாவுல மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை உண்டு பண்ணி மக்கள், உலகத்துல மக்களை இங்கதான் வரணும், மக்காவுக்கு போக கூடாது அப்படின்ட்டு. ஆனா யாரும் கேட்கல, எல்லா மக்காவுக்கு தான் வந்தாங்க அந்த காலத்துல. அதனால அது ஒண்ணு இருக்க போய் தானே எல்லாம் அங்க போறாங்க, இங்க வரமாட்டேங்கிறாங்க, அது இல்லாம ஆக்கிவிடும் சொல்லி யானை பட்டாளத்தோட வந்துட்டான். வந்த பிறகு அல்லாஹு தஆலா இதை ஒரு சின்ன அபாபில் பறவை அனுப்பி வச்சு துவம்சம் செஞ்சுட்டான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை பட்டாளத்தை அல்லாஹ் என்னமா அழிச்சொலிச்சான் நீங்க பார்க்கலையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல், அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை, காபா இடிக்கணும்னு சூழ்ச்சியோட வந்தாங்கல்ல, அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சுட்டானே, அதை நீங்க பார்க்கலையா? வஅர்ஸல அலைஹிம் தொய்ரன் அபாபில், அபாபில் பறவை அல்லாஹ் அனுப்பி வச்சான். தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், இந்த களிமண்ணாலான பொடி கற்கள் அதை அந்த பறவைகள் எரிஞ்சிச்சு. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபி மாகூல், அந்த யானை பட்டாளமே சுவைக்கப்பட்ட தின்னப்பட்ட வைக்கோல் மாதிரி ஆகி போச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்க இந்த யானை நிகழ்ச்சி நடந்துச்சு பாருங்க, அதுக்கு யானையாடுன்னு சொல்லுவாங்க அரபிகள் எல்லாம். ஒரு நிகழ்வை மையப்படுத்தி சொல்றது பழக்கம் இருக்கு. இப்ப கூட அப்படித்தானே, நம்ம கூட சொல்லுவோம் சுனாமி ஏற்பட்டு 2 வருடங்கள் கழித்து இது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அமெரிக்காவுடைய கோபுரம் தகர்க்கப்பட்டு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு அப்ப நம்ம சொல்லுவோம். இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்துட்டா அதை மையப்படுத்தி காலத்தை கணக்கீடு செய்யற முறைகள் மக்கள் மத்தியில் உண்டு. அதே போலதான் அந்த காலத்துல இந்த யானை பட்டாளம் அதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு பாருங்க, அதுக்கு யானை ஆண்டு. அந்த நிகழ்ச்சி எந்த வருஷம் நடந்துச்சோ அந்த வருஷம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிறக்கிறாங்க, ஒரு 1.5 மாசம் 50 நாட்கள் கழித்து பிறக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. ஆனா யானை ஆண்டிலே தான் பிறக்கிறாங்க. அதே போல இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள். ஏன்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தெளிவா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை 12 பிறையில பிறந்தார்கள் அப்படிங்கறது தெளிவாய் போச்சு, இப்னு அபி ஷைபால இருக்குதுங்க. அடுத்து அதே ஆமுல் ஃபீல்ல ஒருவர் பிறக்கிறாரு. அவர் குபாஸ் இப்னு உஷியம். அவர்கிட்ட கேட்கப்படுது, அந்த அக்பரு அம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரியவங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களா அப்படின்னு கேட்கப்படுது. ஏன்னா 2 பேரும் ஆமுல் ஃபீல்ல தானே பிறக்கிறாங்க யானை ஆண்டுல. பெரியவங்களாண்டா வயசுல யாரும் மூப்புன்னு அர்த்தம். ஆனா அவங்க மிகப்பெரிய சஹாபி அல்லவா, அழகா பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரு மின்னி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்னை விட பெரியவங்க. வான அக்தமு மின்ஹு ஃபீ மீலாதி, பிறப்புல உங்களுக்கு முன்னால நான் இருந்தேன் அப்படின்றாங்க. இப்ப யார் பெரியவர்னு கேள்வி கேட்கும்போது நான் தான் பெரியவன்னு சொல்லலாம், ஆனா ஒரு இறைத்தூதர் விஷயத்துல எப்படி சொல்றது? அதனாலதான் வார்த்தை எப்படி அளந்தெடுத்து போறான்னு பாருங்க. இதே போலதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையார், சாச்சா சின்னத்தான்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கும் 3 வருஷம் தாங்க வித்தியாசம். அப்பாஸ் ரலியல்லாஹு 3 வயசு மூப்பு, 3 வருஷம். இதனால 2 பேருக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது. ஏன் 3 வருஷம் தானே ஏற்றத்தாழ்வு, 3 வருஷம் மூப்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவளை பார்த்தா எல்லாம் ஒன்னா தானே தெரியும். அதனால அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அந்த அக்பரு அமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மூப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப்பா, இப்படிதான் கேட்கறது. அக்பருங்க வார்த்தையை போடுறாங்க. அக்பர்னா பெரியவங்களா அர்த்தம், நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா கேட்கப்படுற வயசுல தான்.
ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க பாருங்க, ஹுவ அக்பரு மின்னி, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான் என்னை விட பெரியவங்க. ஆனா உளித்த கபலஹு, ஆனா அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் அப்படின்னாங்க. இப்ப பெரியவங்களுடைய வார்த்தை தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நான் தான் பெரியவங்க சொல்லலாம், அது எப்படி சொல்றது? கேட்கப்படுறது வயசுல தான், நான் பெரியவங்க சொன்னாலும் பிழை இல்லை. ஆனாலும் ரசூல் விஷயத்தில் பெரியவங்கிற வார்த்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அதனால அவங்க தான் பெரியவங்க, நான் முன்னால பிறந்தவன் அப்படிங்கிறாங்க. இதான் ரெண்டு விதம் இருக்கிறது ஒரு பாயிண்ட சொல்றதுக்கு. அது எது நல்ல பாயிண்டோ அப்படி சொல்லணுங்க. எல்லா விஷயத்திலும் அப்படிதானே. உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு ஆளை பார்த்து உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், நல்ல வார்த்தை தான். அடுத்து சொல்றாரு, நீங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்யறேன், சந்தோஷப்பட்டுருவார் அவர். எவ்வளவு அழகான வார்த்தை. இதையே அவரு இப்படி சொல்லாம வேறு வழியா சொல்றாரு, நீங்க மூத்தா போற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறாரு. நீ எனக்கு உதவியே செய்ய வேணா போயா அப்படின்றோம், நான் எப்படா மூத்தா பண்ணி காத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு. ஆனா கருத்து ஒண்ணுதானே, நீ ஹயாத்தா இருக்க வரைக்கும் உதவி செய்யறங்கிறதும் நீ மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யறங்கிறதும் ஒண்ணுதான். ஆனா நீ ஹயாத்தா இருக்கிற வரைக்கும்ங்கிறதுல நாகரிகம் இருக்கிறது, மோத்தா போறவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்ப ரெண்டு வகை இருந்தாலும் சிறந்த வகை என்ன, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். சில ஆபீஸ்களுக்கு போவீங்க, உத்தரவின்றி உள்ளே வராதே எழுதியிருப்பாங்க. இன்னும் சில ஆபீஸுகள்ல அனுமதி பெற்று உள்ளே வா அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. ரெண்டு கருத்து ஒண்ணுதானே. ஆனா உத்தரவின்றி உள்ளே வராதே என்பதில் இல்லாத நாகரிகம் அனுமதி பெற்று உள்ளே வா என்பதில் இருக்கிறது. ஏன் அங்கே வராதேங்கிற வார்த்தை, இங்கேயோ வா என்கிற வார்த்தை. கருத்து ஒண்ணுதான். அதே போல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனா அப்படின்னு கேட்கலாம். ரெண்டும் கருத்து ஒண்ணுதான். ஆனா உங்களுக்கு புரியுதா என்று நான் சொன்னா என்னிடமிருந்து கர்வம் வெளிப்படுகிறது, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனா என்றா என்னிடமிருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது. அதே போலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், அவங்களுக்கு முன்னால நான் பிறந்தவன் என்றார்கள். இப்படிப்பட்ட அணுகுமுறையெல்லாம் அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அதே போல பாருங்க, இவங்க உஸ்மான் இப்னு அபில் ஆஸ்ங்கிறவங்க சொல்றாங்க, என்னுடைய தாயார் எனக்கு சொன்னாங்க. அந்த என்னுடைய தாயார் யார் தெரியுமா? ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈண்டெடுத்த போது பக்கத்திலே இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற போது பிரகாசமா இருந்தது, அந்த இடமே பிரகாசமா இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நெருங்கி இருக்குச்சு. எப்ப நான் நினைக்கிறேன் அந்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் நேரம் போனா நம்ம மேல வந்து விழுந்துருமோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு அருகிலே இருந்தது என்று சொல்றாங்க. பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டது. கூட இருந்தவர்கள் எல்லாம் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலே இருந்த அந்த அதிசயங்களை கண்டு வியந்து போனார்கள். அதே போல காவியால் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபலமான சஹாபி. அவங்களுடைய தாயார் பேரு ஷிஃபா. அவங்க தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையால வாங்கின அந்த குழந்தைய ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஈண்டெடுத்த போது கையால வாங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்களிடமிருந்து ஒரு சப்தம் வந்தது, ஒரு அழகான வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை மெலிதான மென்மையான குரலிலே இருந்தது. யர்ஹமு கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்ற வார்த்தையை கொண்டுதான் அவங்க வெளியே வருகிறார்கள். ஏன் அவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன், எல்லோருக்கும் அருள்கொடையாக வாழ்றாங்கிறத இந்த உலக வருகை தருகின்ற போது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் வெளியே வர்றாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பே ஆச்சரியமாகத்தான் இருந்தது அப்படிங்கறது இது மூலமா புரிந்து கொள்றாங்க. அதே போல ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கற்பமுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இல்ஹாம்ல ஒரு தகவல் சொல்லப்படுது. எப்படின்னு கேட்டாக்கா, இன்னக்கி கத் ஹமல்தி பி சய்யித் ஹாதில் உம்மா, இதெல்லாம் நம்ம மௌலித் ஓதுறோமே அது எல்லாமே வருதுங்க. எல்லாம் இந்த ஹதீஸ் கிதாபில் உள்ள பாயிண்ட்கள் தான் மௌலித் கிதாபில் இருக்குது. இப்போ இந்த சொல்ல போற விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, அவங்களோட சொல்லப்படுது, இந்த உம்மத்தினுடைய தலைவரை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். ஃபைதா வகா இலல் அர்லி ஃபகூலி, நீங்க ஈண்டெடுத்தவன்னு நீங்க சொல்ல வேண்டிய வாசகம். உஈதுஹு பில் வாஹித், இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி குல்லி ஹாசித், பொறாமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும். இப்படி சொல்றாங்க. அதனால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈண்டெடுத்தவன்னு இந்த வார்த்தையை சொல்றாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்க, தௌஹீதுல இருந்தாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன கைருக்கும் அபன், நான் சிறந்த தந்தையை பெற்றிருக்கிறேன். பைஹக்கி இமாம் அவர்கள் தலா நுபுவால பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சிறந்த தந்தையை என்று எப்ப சொல்ல முடியும்?
நல்லவங்களையும் தௌஹீத் இருந்தா தானே சொல்ல முடியும். குஃப்ரிலையும் ஷிர்கில் இருக்கக்கூடியவங்களை என் தந்தை நல்ல தந்தைன்னு சொல்ல முடியுமாங்க? யாரும் சொல்லுவாங்களா? அதுவும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரை பத்தி சொன்னாங்களே, என் ஈண்டெடுத்த போது ஒரு காட்சியை கண்டார்கள், ஒளியை கண்டார்கள். அவங்க முஸ்லிமாக இருக்க போய் தானே அந்த அற்புதத்தை அவங்க பார்க்கறாங்க. அல்லாஹு தஆலா காபிர்களுக்கா கராமத்தை நிகழ்த்துவான்? நல்லவங்களுக்கு தான் நிகழ்த்துவான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள்லாம் தூய்மையானவர்களுங்கிறது இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஏன் அந்த வார்த்தை பாருங்க, உய்து பில் வாஹித், வாஹித் அல்லாஹ் ஒருவன். அப்போ ஒருவன் என்ற எவ்வளோ பெரிய தௌஹீதில் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள போய் முஸ்லீமெல்லாம் கிடையாது சில பேர் இன்னைக்கு நாவ் கூசாம சொல்றாங்களே, அதைத்தான் இன்னைக்கு படிச்சாங்க. இன்னைக்கு ஆமீன் அம்மான்னு படிச்சாங்கல்ல, அதான் அழகான பாட்டு. ஆமீன் அம்மா இல்லாத அந்த சொர்க்கத்துக்கு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களா அப்படின்னு படிச்சாங்க. அந்த ஆமீன் அம்மாவோட நாங்க போவோம் சொர்க்கத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது அல்லாஹ் தடுக்க போறானா? அந்த ஆமீன் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட தான் சொல்லப்படுது, நீ இந்த மாதிரி சொல்லுங்க. அழகான வார்த்தையை கொண்டு தான் பாதுகாப்பு தேடுறாங்க. அதுவும் பொறாமைங்கிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா வகையான சிறப்புகளும் உண்டு. பொதுவாகவே சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் பரவாயில்லை, கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க. அதான் மின் ஷர்ரி குல்லி ஹாசித் அப்படி வந்துச்சு. அடுத்து அவங்களுக்கு சொல்லப்படுது, இதுக்குண்டான ஆதரன்னு கேட்டா, நீங்க ஈன்றெடுக்கும் பொழுது உங்களிடம் இருந்து ஒரு வெளிச்சம் தென்படும், அதன் மூலம் புஸ்ராவுடைய கோட்டைகள் எல்லாம் தெரியும். புஸ்ரா இந்த மௌலிதுல புஸ்ரான்னு தான் வரும். ஷாமுட ஹதீஸ்ல வருது, குசூரு ஷாம், சிரியா நாட்டின் கோட்டைகள். அப்ப ஷாம்ங்கிறது ஒரு நாட்டுடைய பேரு, புஸ்ராங்கிறது அந்த நாட்டில் ஒரு பகுதி. அந்த புஸ்ராவில் தான் கோட்டை இருக்கிறது. அதனால புஸ்ரா கோட்டை என்றாலும் ஷாம் சிரியா கோட்டை என்றாலும் ஒண்ணுதான். சிரியா நாட்டில் உள்ள புஸ்ராவில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோட்டைன்னு அர்த்தம். இந்த அதிசல புஸ்ரா என்றே வருகிறது. அப்போ அடுத்து சொல்லப்படுது, ஃபைதா வக்கா, அவங்க அந்த குழந்தை வெளியே வந்துட்டா ஃபஸம்மீஹி முஹம்மதா, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்க பெயரிட வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுது. காரணம் என்ன? அவர் தௌராத்தில் அஹ்மதுன்னு பேர் இருக்குது, அது இன்ஜீலிலே அஹ்மதுன்னு பேர் இருக்குது, குர்ஆனிலே முஹம்மதுன்னு பேர் வரும், நீங்க முஹம்மது என்று பெயரிடுங்கள் என்று சொல்லப்படுது. அஸ்ஸீரத்துன் நபவியா இப்னு கஸீர் இமாமுக்குரிய கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த முஹம்மது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுங்க. அதே போல அவங்க குழந்தை ஈண்டெடுத்த உடனே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய அடிமை பண்ண கூப்பிட்டு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடிமை பண்ணு போனாங்க, உங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வந்து பாருங்க. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா நடந்ததையும் சொன்னாங்க, அவங்க கருவுற்று இருக்கும் போது என்ன நிகழும் அதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல அப்படின்னு. அதனால அந்த குழந்தையை தூக்கி கொண்டு காபாவுக்குள்ளே செல்கிறார்கள். காபாவுக்குள்ளே சென்று மறுபடிக்கு அவங்க வெளியே வந்து அந்த இடத்திலேயே அல்லாஹ்வை புகழ்றாங்க. நம்ம படிக்கிறோம்ல மௌலிதுல, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாம தொய்யிபல் அருதானின்னு படிக்கிறோம்ல, இது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுனதுதான். இதுல ஒரு வார்த்தை அல்லாஹ் போடுறாங்க, இப்படிப்பட்ட அழகான குழந்தை எனக்கு தந்தாங்க. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய தௌஹீதில் இருந்தாங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஏன் எங்களுக்கு இந்த குழந்தையை வழங்கி அல்லாஹ்விற்கு அனைத்து போலும் சரியான தௌஹீதில் தான் இருந்தாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா முன்னோர்களும். சரி, இதுல ஒரு வாசகம் வருதுங்க. இதுலதான் சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, இதுல அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்க குர்ஆனில பெயரிடப்பட்டிருக்கிறீங்க அஹ்மது என்று. அதுல வாசகம் வருது, நம்ம எல்லாம் ஓதுவோம். சில பேர் கேட்பாங்க, என்னங்க அந்த நேரத்தில் குர்ஆன் எங்கெங்க இருந்துச்சு? ஏன்னா அப்படியே நம்ம சொல்லலாம், அப்பதான் பிறக்கிறாங்க, அவங்க 40ஆம் வயசுல தான் நபித்துவம் வெளிப்படுது, அப்பதானே குர்ஆனை இறங்க ஆரம்பிக்குது. அவன் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எப்படி தெரியும் குர்ஆன்ல அஹ்மதுன்னு இருக்கிறதெல்லாம்? இப்ப உள்ள நம்ம குர்ஆன்ல அஹ்மதுங்கிற வார்த்தை இருக்குது, ரைட்டு. அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் குர்ஆனே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. கேள்வி வைக்கிறோம் யாருன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் படிக்காதவங்க தான். குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டா அந்த கேள்வி வராது. காரணம் என்னன்னு கேட்டா, முன்னுண்டான வேதங்களுக்கும் குர்ஆன்ங்கிற சொல் இருக்கிறதுங்கிறத நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னுண்டான வேதங்களே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டு தான் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌராத் வேதத்திலே எழுதப்பட்டிருந்தாங்க, இன்ஜீல் வேதத்திலே எழுதப்பட்டிருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முன்னுண்டான வேதங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, முன்னுண்டான வேதங்கள் குர்ஆன்ங்கிற பேர் இருக்குதுங்கிறத நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹுஃபிஃப அலா தாவூத் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் எளிதாக்கப்பட்டது. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதம் தான் கொடுக்கப்பட்டது.
ஜபூர் வேதத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. ஏன்னா குர்ஆன்னா என்ன அர்த்தம்? ஓதப்பட வேண்டியது அர்த்தம். நம்ம வேதமும் ஓதப்பட வேண்டியதுதான், இதுக்கு முன்னா வேதங்களும் ஓதப்பட வேண்டியதுதான், பொதுவான வார்த்தை. இப்ப நம்முடைய குர்ஆனுக்கு ஃபுர்கான்னு சொல்றோம்ல, ஃபுர்கான் என்ன? சத்தியம் அசத்தியம் ரெண்டுக்கும் அதே தெளிவுபடுத்தி காட்டக்கூடியன்னு அர்த்தம். முன்னுண்டான வேதத்துக்கு அதே ஃபுர்கான்ங்கிற வார்த்தை இருக்குதே. வைத் ஆத்தீனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான அல்லாஹ் சொல்றானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபுர்கான் வேதத்தை கொடுத்தேங்கிறான். நம்மளாம் தௌராத் வேதம் கொடுத்தான்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு இறைவன் பெறுகிற இன்னொரு வார்த்தை ஃபுர்கான். ஏன் ஃபுர்கான்டா? சத்தியம் அசத்தியம் ரெண்டுக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது. எல்லா வேதம் அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப நம்ம வேதத்துக்கு ஃபுர்கான் சொல்ற மாதிரி முன்னுண்டான தௌராத்துக்கும் ஃபுர்கான்ங்கிற பேர் இருந்துச்சு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம வேதத்துக்கு குர்ஆன் அப்படிங்கிற பேர் இருக்கிற மாதிரி முன்னுண்டான வேதத்துக்கும் குர்ஆன்ங்கிற பேர் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி புரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லையில. முன்னுண்டான வேதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டிருக்காங்கல்ல, முன்னுண்டான வேதத்துக்கு குர்ஆன்ங்கிற பேர் இருக்குதுல்ல, அதைத்தான் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முன்னுண்டான வேதங்களில் அஹ்மது என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இதே முன்னுண்டான வேதங்கள்ல இருக்குது. சரி, முன்னுண்டான வேதத்துக்கு குர்ஆன்ங்க பேர் இருக்குது. சரி, அப்துல் முத்தலிப் எப்படிங்க தெரியும் அப்படிங்க வேணா கேட்கலாம். அந்த காலத்து மக்கள் எவ்வளவு அழகா புரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். எப்படி புரிஞ்சிருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள? தான் ஈண்டெடுத்த பிள்ளை எப்படி தெளிவா தெரிவாங்க அப்படி புரிஞ்சிருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவ்வளவு தெளிவா எல்லா வேதங்களையும் இருந்துச்சு, படிச்சுட்டாங்க. பொறாமையினாலதான் ஏற்றுக்கொள்ளல, மற்றபடி எல்லாம் தெரியும். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ யஹலுக்கு தபுல் தெரியும், அதன் மூலம் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு தபுல் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானவான்களாக இருந்தாங்க, அறிவு மேதையாக இருந்தாங்க. அதனால தான் இந்த வார்த்தை அவர் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க படிக்காதனால, முன்னுண்டான வேதத்துக்கு இப்படி இருக்குங்கிற பேர் இருக்குன்னு தெரியாதனாலதான் அது எப்படிங்க சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுல புரிஞ்சுக்கலாம், ஓ குர்ஆன் சரியா ஓதல போல தெரியுது, கொஞ்சம் பார்த்தா புகாரியை கூட படிக்கிற போல தெரியுது. ஏன்னா புகாரியை படிச்சிருந்தா முன்னுண்டான வேதத்துக்கு குர்ஆன்ங்கிற பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏன் புகாரில தானே இருக்குது. இப்பதான் புகாரி தமிழ்ல வந்துருச்சு, முன்னால அரபில இருந்துச்சு, இப்ப தமிழ்ல வந்துருச்சு, படிச்சா தெரியுமே, படிக்கல. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு விஷயம் நீங்க கேட்கறதா இருந்தா தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கே தெரியாது நீங்க போய் கேட்டாங்க என்ன ஆகும்? ஒரு ஆளு சுத்த தமிழ்ல பேச முடிவு பண்ணா, ஒரு வாத்தியார்ட்ட போய் ஐயா தூய தமிழ்ல பேசணும் எனக்கு சொல்லித்தாங்க. வாத்தியார் சொன்னாரு, அப்படியா, வெரி குட், அக்கட பைட்டோ அப்படின்றாரு. இவர் எல்லா லாங்குவேஜும் பேசுறாரு. அப்படியா தமிழ், வெரி குட் இங்கிலீஷ், அக்கட தெலுங்குல அங்கே பைட்டோ உருதுல உட்காருங்கன்னு அர்த்தம். எல்லா லாங்குவேஜும் கலந்து பேசுறது இவர்கிட்ட போய் தான் சுத்த தமிழ்ல பேசுறது கற்றுக்கொள்ள போறாங்களாம். என்ன அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்கூலுக்கு வந்தாரு. அவர் ஒவ்வொரு மாணவர்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு போர்டில் எழுதி போட்டாரு வாழைப்பழம் அப்படின்னு எழுதி போட்டாரு. ஒரு மாணவர் கூப்பிட்டு படிடா அப்படின்றாரு. அங்கேருந்து வந்து வாழைப்பழம் அப்படின்னா அவனுக்கு சரியா சொல்ல தெரியல. சரி, சரியா திருத்தமா சொல்லி கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால வாத்தியாரை கூப்பிட்டாரு, என்னங்க வாழைப்பழம்னு எழுதியிருக்கிறேன், உங்க மாணவன் வந்து வாழைப்பழம்னு சொல்றான். வாத்தியார் சொன்னாரு, இந்த ஊர் பயக்க வைக்கமே அப்படித்தான் சார். அப்ப மாணவன் அப்படிதான் இருப்பான். இப்போ ஒரு விஷயத்தை போய் கேட்கறதா அவரு தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தெரியலன்னா பிரச்சனை வரும். அதனாலதான் நீங்க குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள். குர்ஆன்ங்கிற சொல் எந்தெந்த வேதத்திற்கெல்லாம் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்காங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்து முஹம்மது என்று பேரிட சொல்லப்பட்டிருக்கு. முஹம்மதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு பேரான அஹ்மது. அஹ்மதுண்டா இறைவனை புகழக்கூடியவர்கள் அர்த்தம், அதிகம் புகழ்பவர்கள். இப்ப நம்ம எல்லாம் புகழ்றோம், நபி அதுக்கு ஹாமிதுன்னு சொல்லுவாங்க. புகழக்கூடியவருக்கு ஹாமித், அதிகமா புகழ்ந்தா அஹ்மத். நம்மெல்லாம் அல்லாஹ் புகழ்றதை விட அதிகமா புகழக்கூடியவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அவங்களுக்கு அஹ்மது. இப்ப ரெண்டு பேர் இருக்குது. இந்த ரெண்டு பேர்ல எது முந்தியது எது பிந்தியது அப்படின்னு பார்த்தா அஹ்மது தான் முந்தியது, முஹம்மது பிந்தியது. ஏன்னு கேட்டா இஞ்சில் வேதத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தை அஹ்மது தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, முபஷ்ஷிரன் பிரசூலின், ஒரு ரசூலை கொண்டு நச்சை சொல்றேன், ஏத்தி மிம்பதி எனக்கு பின்னால் வருவாங்க, இஸ்மு அஹ்மத், அவங்க பேரு அஹ்மது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவுமட்ட சொன்னதெல்லாம் அஹ்மதுங்கிற வார்த்தை தான். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரு கூட ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி அஹ்மத், அப்படிதான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு ஆளா ஆக்குன்னு சொல்லும் பொழுது முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்லல, அஹ்மதுங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. ஏன் முன்னுண்டான அந்த வார்த்தை தான் இருந்தது அஹ்மது அஹ்மது என்று.
நம்முடைய குர்ஆனிலே தான் முஹம்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன வருதுல, இது பின்னால வந்தது. சரிங்க, முந்தி வந்தது அஹமது, ரெண்டாவது வந்தது முஹம்மது, ரைட்டு. இதுல இந்த வேதத்தின் அடிப்படையிலும் முன்னால் பின்னால் நம்ம சொல்றோம், கருத்தை வச்சு பார்த்தாலும் அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்துல நபிலாம் ஸல்லல்லாஹு வாழும் பொழுது அஹமதா இருந்தாங்க, முஹம்மதா இருந்தாங்க. முந்தினது அஹமதுன்றோம்ல, அதுதான் உண்மை. ஏன் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை போலக்கூடியவர்கள் அஹமது. முஹம்மது என்றால் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம், புகழப்படுபவர்கள். இந்த ரெண்டுல எது முந்தியது? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தது முந்தியதா, நாம நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது முந்தியதா? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்ததுதான் முந்தியது. ஃபர்ஸ்ட் அவங்க தான் அல்லாஹ் புகழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழுக்குரியவர்கள் ஆக்கினா நம்ம எல்லாம் புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அடுத்து முஹம்மதுக்கு புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் அர்த்தம் இருக்கு, திரும்ப திரும்ப அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, திரும்ப திரும்ப. அது உண்மைதானே? எப்படி எல்லா நபிமார்களும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துகிட்டே தானே வர்றாங்க. இப்ப நாமும் புகழ்றோம், திரும்ப திரும்ப புகழப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் புகழப்படுகிறார்கள், மறு உலகத்திலும் புகழப்பட போகிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கோம் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, மறுமையிலே அவங்கள புகழத்தான் போறோம். ஏன் அல்லாஹ் தஆலா புகழுக்கிற இடத்துல அவங்கள வைக்க போறான். அப்படி பார்க்கும் பொழுது அஹமது முந்தியது, முஹம்மது பிந்தியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஷஃபாத் செய்வாங்க. அங்க ஷஃபாத் செய்வதற்கு முன்னால இறைவனை புகழ்வார்கள் அஹமது. அவங்க ஷஃபாத் செஞ்சு நமக்கு வாங்கி தந்த பிறகு நாம் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்வோம் முஹம்மது. அப்ப அதனால் அஹமது முஹம்மதுங்கும் போது அஹமது முந்தி, அதுக்கு அடுத்து முஹம்மது வருகிறதும் புரிஞ்சுக்கணும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த ஹம்துங்கிற புகழுக்கும் நிறைய தொடர்புகள் எல்லாம் அமைச்சிட்டாங்க. அப்படின்னு கேட்டா, இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல எனக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும், லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி. அந்த கொடியின் பெயரே புகழ் கொடி. அவங்களுடைய பெயரு புகழுக்குரியவர்கள், அவர்கள் வழங்கப்படக்கூடிய கொடி புகழ் கொடி. அந்த கொடியின் நிலையில் தான் எல்லா நபிமார்களும் இருப்பார்கள் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி அவர்களே, அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, உங்களை மறுமையில ஒரு இடத்துல வைக்க போறேன். எந்த இடம் தெரியுமா? புகழுக்குரிய இடத்துல, மகாமுல் மஹ்மூத், புகழுக்குரிய இடம். இங்கே முஹம்மதாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்களாக. அவர்களுக்கு கொடி வழங்கப்படுகிறது, புகழ் கொடி. அவர்கள் எழுப்பப்படுகிற அந்த இடமும், அவர்கள் இருக்க போகிற இடமும் புகழுக்குரிய இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி புகழுக்கும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில தொடர்புகளை அல்லாஹ் நிறைய வச்சுட்டாங்க. அது மட்டுமா, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன், ஒரு காரியத்தை தொடங்கினாக்கா ஹம்தை கொண்டு தான் தொடங்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்ல அம்ரின் தீபாலின் லம் யுப்தவு பில் ஹம்துலில்லாஹ் ஃபஹு அக்தாங்கறாங்க. ஒரு காரியம் தொடங்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு தொடங்கலண்டா அந்த காரியம் பரக்கத்தற்றதாக இருக்கும். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தான் துஆவுல கூட நீங்க பாருங்க, இமாம்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ் அப்படி தான் சொல்றாங்க. எடுத்தவன துஆ அல்ஹம்துலில்லாஹ், ஏன் அல்ஹம்தை கொண்டு தான் தொடங்கணும். அதான் துஆவுலயே நம்ம அப்படி செய்றோம். அதே போல மற்ற நிறைய காரியங்களையும் நீங்க பாருங்க, அது முடிக்கிறதா இருந்தாலும், முடிக்கிறதா வாஹதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் முடிப்பாங்க. பயான் முடிக்கிறதா அது கூட அப்படிதானே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வாஹிரு தஅவாஹும், அவர்களுடைய பிரார்த்தனையிலே கடைசி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா பாலும் அல்லாஹ் தான் முடிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப ஆரம்பமும் அல்ஹம்து, கடைசியும் அல்ஹம்து. அல்லாஹ் தஆலா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை கூட ஹம்தை கொண்டே வாழ்க்கை நடத்தாட்டி கொண்டு இருக்கிறான். ஒரு காரியத்தை தொடங்குறீங்களா போலுங்க, முடிக்கிறீங்களா போலுங்க. ஏன் நம்ம தூங்கி முழிக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், என்னை உறங்க வைத்து எழ வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். நம்முடைய எல்லா பிரார்த்தனை புகழ் புகழ்ந்து தான் அங்க இருக்கும். இதுதான் தௌஹீதுங்கிறது. பாருங்க, நம்மளை மனைவி எழுப்பி விட்டுருப்பாங்க, அல்ல தாயார் எழுப்பி விட்டுருப்பாங்க, அல்ல அலாரம் வச்சிருப்போம், அலாரம் அடிச்சு நம்ம எழுப்பி இருப்போம். ஆனா துவா என்ன? என்னை எழுப்பி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம அலாரம் எழுப்பணும்னா என்னை எழுப்பி அலாரத்துக்கு எல்லா புகழும் அப்படி யாரும் சொல்றது இல்லை. என்னை எழுப்பி என் துணைவியாருக்கு எல்லா புகழும் அப்படி யாரும் சொல்றது இல்லை. ஏன்? இவங்க எல்லாம் கருவிகள். அல்லாஹ் தான் அந்த காரியத்தை செய்யறான். இறைநேசரோட வாழ்க்கை முறை அப்படிதானே. ஒரு பெரியவங்க இருந்தாங்க, அந்த பெரியவங்க ரோட்டில் ஓரமா இருக்கிறாங்க, காது அறுக்கப்பட்டு அந்த வழியா ஒரு இளைஞர் போனாரு, பார்த்தாரு, இறக்கப்பட்டாரு. உடனே தான் கையில வச்சிருந்த ரொட்டியை கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த நிலையில் இருக்கிறாரு பெரிய ஒரு பாவம்.
அப்போ ஒரு ரொட்டியை கொடுத்துட்டு விசாரிக்கிறாரு, பெரியவங்களை உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கின யாரு, உங்க காதை அறுத்தது யாருன்னு. அவரு சொன்னாரு, ரொட்டி தந்தவன் தான் காதை அறுத்தான் அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது, இறக்கப்பட்டு ஒரு ரொட்டியை கொடுத்தா இந்த குட்டையை நம்ம மேல வைக்கிறாரு அப்படின்னோடனே பெரியவங்க சொன்னாங்க, அப்படி இல்லைங்க, என்னோட எல்லா செயல்பாடுக்கும் அல்லாஹ் தான் காரணம். எனக்கு இந்த அருந்து போனதுக்கு அல்லாஹ் காரணம், நீங்க ரொட்டி கொண்டு தந்ததுக்கு அல்லாஹ் தான் காரணம், அதனால நான் அல்லாஹ்வை தான் இப்படி சொன்னேன் அப்படின்ட்டாங்க அவங்க. இப்படி நம்ம தௌஹீத் ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கலாம். இப்போ சாப்பிடணும்னு வச்சுருங்களேன், ஃப்ரெண்டு நமக்கு சாப்பாடு தந்திருப்பாரு, அல்ல வீட்டில் போனா உமா நமக்கு சாப்பாடு தந்திருப்பாங்க. ஆனா என்ன துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன், எனக்கு உணவளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதுதான் தௌஹீத் அப்படிங்கிறது. தௌஹீத் சும்மா தௌஹீத் சொல்றதுனால தௌஹீத் அல்ல, வாழ்க்கை நடந்து காட்டுறது தான் தௌஹீத். எது எப்படி நடந்தாலும் சரிதான், அல்லாஹ் தான் தர்றான். இதுதான் இறை நேசர்களிடம் இருந்தது. இது இப்ப தௌஹீத் தௌஹீத் சொல்றது போலி தௌஹீத். இன்னைக்கு சில பேர் தௌஹீத்ங்கிறது போலி தௌஹீத். ஆனா உண்மையான தௌஹீத் இறை நேசர்களிடம் இருந்தது. இப்ப பாருங்க, இங்க துஆவுலயும் அல்ஹம்து வந்துருச்சு. இப்படி ஒவ்வொன்னா நீங்க எடுக்கலாம், தூக்கமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஹம்து. இன்னும் சொல்ல போனா நமக்கு சூரத்துல் ஹம்துன்னு ஒரு சூறாவே கிடைச்சிருக்கு தெரியுமா? எந்த ஒரு வேதத்திலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌராத்திலே இல்லாத ஒரு அத்தியாயம், இஞ்சிலிலே இல்லாத ஒரு அத்தியாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுதான் அல்ஹம்து சொல்றாங்க. அல்ஹம்துன்னா புகழ்ல அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுறோம்ல, எந்த வேதமும் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, நமக்குத்தான் தந்தான்னாங்க. இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல அல்ஹம்து சூரா சம்பந்தமா இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா பத்தி சொல்லுவதற்கு முன்னால ஒரு நிகழ்வு, அபூ சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, தொழுதுட்டு இருக்கிற தோழரை கூப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்டாங்களே, விறுவிறுன்னு போகணுமேன்னு சொல்லி அவசர அவசரமா தொழுதுபிட்டு, யாரை சொல்லலாம், நீங்க கூப்பிடுமோ, நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆகி போச்சு அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழரே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே குர்ஆன்ல, அது ஓதலையான்னு கேட்டாங்க. இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அழைச்சிட்டா உடனடியாக பதில் கொடுக்கணும்னு அல்லாஹ் கட்டளை போட்டுக்கிறானே, இது நீங்க ஓதவில்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு அழகான ஒரு அத்தியாயம் இங்க இருக்கிறது, சிறப்புக்குரியது, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட எல்லாமே அவருடைய உம்மத்தினால் நமக்கு கூட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நடைமுறையும் கூட ஹம்தை கொண்டுதான் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்றோங்க. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பில் இருக்கக்கூடியது, அவங்க பிறக்கும் போது சாதாரணமாக குழந்தைகள் பிறக்கும், பிறந்த பிறகுதான் அந்த தொப்புள் குழியை அறுத்து விடுவாங்க மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம். அதே போல பிறந்த பிறகு ஹத்தனா பண்றது இதெல்லாம் பின்னால்தான் நடக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது நாள்ல செய்யுங்க நாங்கள் ஹத்தனாவை, அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறனால பொதுவாக குழந்தைகளுக்கு 7வது அன்னைக்கு சில காரியங்கள் செய்யறது. ஆண் குழந்தையா இருந்தா ஹத்தனா 7 அன்னைக்கு, மற்றபடி முடி இறக்கிறது, அக்கைக்கா கொடுக்கறது, பேர் வைக்கிறது, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அன்னைக்கு செய்யுங்க அப்படின்னாங்க. 7 அன்னைக்கு அப்படி அக்கைக்கா கொடுக்க முடியாவிட்டா 14 அன்னைக்கு, 14 அன்னைக்கு முடிஞ்சா 21வது நாள், 21 அன்னைக்கு முடிஞ்சா அப்ப எப்போ முடியுதோ அப்ப பண்ணிக்கொள்ளலாம். இந்த 14, 21ங்கிறது பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு, அவருடைய பிறப்பே அதிசயமாக இருந்ததுன்னு சொன்னோம்ல, அதுல பாருங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூனன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் தான் பிறந்தார்கள். மஸ்ரூரன், தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் பிறந்தார்கள். இந்த காட்சியை ஜத்தஹு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா மற்ற குழந்தைகளும் பார்த்து தானே இருக்கிறாங்க, வித்தியாசமாக இருக்கிறது. அப்பதான் சொல்றாங்க, இப்னி ஹாதா ஷனுன், இந்த குழந்தை மற்ற குழந்தைகளை போல அல்ல, இதற்கென்று ஒரு தனி சிறப்பும் மாண்பும் மகத்துவமும் இருக்கிறது என்பதை அப்பொழுதே குழந்தை இருந்த போதே சொன்னாங்க அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின் கராமத்தி அலல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு செய்த கண்ணியம் என்னன்னு கேட்டா, அன்னி உலித்து மக்தூனன், நான் ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் தான் பிறந்தேன்.
வலம் யர சௌஅத்தி அஹதுன், என்னுடைய மறைவிடத்தை யாரும் பார்க்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அஸாக்கிரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பே அதிசயமாக இருந்தது. இன்னொரு பழக்கம் இருந்துச்சுங்க அந்த மக்களுக்கு மத்தியில, குழந்தை பிறந்துட்டா ஒரு குறிப்பிட்ட பெண்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த பெண்கள் குழந்தை வச்சுட்டு அப்புறம் தாயிட்டு ஒப்படைப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அந்த பெண்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பொருள் போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் பிறகு அந்த பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்குறாங்க. யாரும் மூடிட்டு போயிட்டாங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எந்த பொருளுக்கு மூடி வச்சாங்களோ அது பிளந்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் திறந்திருக்குது. அவர்களுடைய விரல் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்ட நிலையிலே இருந்தது. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. வஜத்னாஹு மஃப்தூஹல் ஐனைன், அந்த குழந்தையை பார்த்தா கண் திறந்திருக்கிறது. ஷாஹிஸம் பி பஸரிஹி இல ஸமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பார்வையாலே வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இதை நடந்ததையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு 7வது அன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுனால அந்த சந்தோஷத்துல 7வது அன்னைக்கு ஆடறுத்து விருந்து. அந்த விருந்துக்கு வந்தவன்லாம் சாப்பிட்ட பிறகு கேட்குறாங்க, சரி விருந்து கொடுத்துட்டீங்க, இந்த குழந்தை பிறந்திருக்காங்கன்னு கொடுத்துட்டீங்க, என்ன பேர் வச்சிருக்கிறீங்க அந்த குழந்தைக்குன்னு அவங்க கேட்டாங்க. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முஹம்மதுன்னு நான் வச்சிருக்கிறேன்னாங்க. இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, என்ன உங்களுடைய மூதாதையர்கள்ல முகம்மதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே வைக்கலையே? ஏன்னா அவங்க எல்லாம் மூதாதையர்கள், நம்ம கூட வைப்போம்ல, பாட்டனார் பேரை நம்ம வைப்போம், நம்ம ஆப்பா பேரை நம்ம பிள்ளைக்கு வைப்போம். அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அரபிகிட்ட இந்த வழக்கம் இருந்துச்சு. என்னங்க உங்களுக்கு மூதாதையர்கள்ல முகம்மதுன்னு யாருமே கிடையாத, நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? அப்பதான் அவங்க சொல்றாங்க, அரத்து ஐ யஹ்மதஹுல்லாஹு தஆலா பிஸ்ஸமா, அல்லாஹு தஆலா வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் வைத்து அவங்கள புகழ்வான். வஹல்குஹு ஃபில் அர்து, பூமியில இருக்கக்கூடிய அவருடைய படைப்பினங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ போகுது. இதை நான் எதிர்பார்த்து தான் இப்படி ஒரு பெயரை நான் சூட்டினேன் என்று அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம இந்த குழந்தைகள்லாம் அழுவும், சாப்பிடாது. அப்ப தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தூக்கி வச்சு அதை காமிப்பாங்க, இதை காமிப்பாங்க. நிலாவையும் காட்டுவார்கள். நிலாவை காட்டி குழந்தைக்கு விளையாட்டு காமிப்பாங்க தாய்மார்கள் எல்லாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலாவோடு விளையாடினார்கள் அப்படிங்கறத அதே பார்க்கலாம். இத அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்து வந்த பிறகு சொல்றாங்க, தஆனி இல துஹூலி ஃபீ தீனிக, நான் உங்களுடைய மார்க்கத்தில் நான் சேர்ந்து நுழைஞ்சிருக்கிறேன், பிரவேசித்திருக்கேன்ல, காரணம் தெரியுமா, நீங்க நபிங்கிற அடையாளத்தை நான் கண்டேன். எப்போ ராயத்துக்கும் ஃபில் மஹதி, நீங்க தொட்டில இருந்தீங்கல்ல, அப்பவே நீங்க நபியா வரப்போற அடையாளங்களை நான் பார்த்தேன். அப்பாஸ் தான் சொல்றாங்க. அது என்ன சொன்னா, துனாகில் கமர வ துஷீரு இலைஹி பி இஸ்பாஇக ஃபஹைது அஷர்தைலி மால, அந்த நிலா இருக்குது, உங்களோட விரல் அப்படி காமிக்கிறீங்க, விரல் இங்கிட்டு வந்தாக்க நிலா இங்கிட்டு வருது, நீங்க விரல் அங்கிட்டு போனா என்னங்க நீங்க அந்த நிலாவோடு விளையாடுறீங்க, எங்கிட்டெல்லாம் அந்த விரல் போகுது அந்த மாதிரி இல்ல. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால விரலை காமிக்கிறார்கள், அந்த நிலா பிளக்கிறது. வன் ஷக்கல் கமர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, அதான் ஆன்மீகத்தின் பலம். சாதாரணமாக இரும்ப கல்ல உடைக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த நிலா உடைக்க முடியுமா? வலிமையானதுதான் இரும்பு, செய்ய முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலைக்குள்ள அசைக்கிறாங்க, ஆன்மீகத்தின் பலம். அவர்கள் குழந்தையாக இருந்த போதே விரலை எங்கிட்ட அசைக்கிறாங்க, அங்கிட்டு நிலா ஆடுகிறது, நீங்க நிலாவோடு விளையாடினீர்கள். இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்திலும் அந்த நிலாவோடு நான் பேசினேன், அது என்னிடம் பேசியதுன்னு. இது எல்லாம் புரிந்து கொள்ளவர்களுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். அது எப்படிங்க அப்படி நினைக்கிறவங்க குர்ஆனை மறுத்துறாங்க, அது ஒரு விஷயம். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போது தான் பேசுறாங்க, இன்னி அப்துல்லா குர்ஆன் தான் சொல்லி காட்டுது. அது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, குழந்தையால் முடியுங்கிறது தெரிஞ்சு போச்சுல. அப்ப இங்கேயே ஆச்சரியப்படுறீங்க, குழந்தை எப்படி பேசுண்டா, பேசுங்கிறது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினான்ல. சரி, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நிலாவோடு நான் பேசினேன். எந்த அளவுக்கு, அந்த நிலா இறைவனை சஜிதா செய்கின்ற போது உண்டான சத்தத்தையும் கூட நான் கேட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அவர்களுடைய பிறப்பை இவ்வளவு மாபெரும் அதிசயமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத பல்வேறு ஹதீஸ்கள் மூலம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உங்களோட அது என்னங்க இது என்னங்க அறியாமை தான் காரணம். ஏன்னா சில பேர் ஒரு விஷயத்த நான் இதுக்காக தான் செஞ்சாமாங்க, அது பின்னால் உள்ள வினை என்ன அப்படிங்கிறது தெரியாது, அது பின்னால உள்ள விளைவு என்ன அதுவும் தெரியாது. அப்படி சில பேர். ஆனா வெளிப்பட பார்த்தா நல்ல செய்யற மாதிரி தெரியும். ஒரு நாள் டிவி வாங்கல வீட்டுல, ஏன்னா பிள்ளைகளுடைய படிப்பு கட்டு போயிருந்ததுனால அவர் வாங்கல. அவரு இப்ப வெளியே பார்த்தா நல்லா தான் இருக்கு கரெக்டா. அந்த வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்தாரு, வீட்டில் டிவியெல்லாம் இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்டால் என்னங்க டிவியெல்லாம் இல்லையா வாங்கலையாண்டு. வாங்கலைண்டு. ஏங்க அதெல்லாம் பசங்க பார்த்தா கெட்டு போகணும்ல, படிப்பெல்லாம் கெட்டு போகும்ல, அதுக்காக தான் வாங்கலைண்டு. இப்போ இவர் கேட்டார் உங்கள் பசங்களாம் இப்போ எங்கெங்கண்டு. பக்கத்துல டிவி பார்த்துட்டு இருக்கானோ அப்படிங்கிற. அதுக்கு நீனே வாங்கியிருக்கலாமே, அது அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஊர்ல உட்காந்துருப்பான். அப்போ வெளிப்படையில் பார்த்தா நம்ம நல்ல திட்டம் மாதிரி தெரியும், பின்னால் ஒரு விபரீதம் உட்காந்துட்டு இருக்கு, அதையும் சேர்த்து புரியும். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கான, ஏன் பொறாம கொள்ளணும்னு கேட்கு. அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பத்தி ஏன் பொறாம? அம் தஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சிலருக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறான், பொறாமைப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான்ல, யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புல அதிசயங்களை யார் மறுக்கிறாங்க அவங்கள பார்த்தா அல்லாஹ் கேட்கிறான். அவங்களுக்காக வேண்டி இந்த வசனம் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே போல பல்வேறு வேதம் வழங்கப்பட்டவர்கள் எல்லாம் புரிந்திருந்தாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பத்தி. ஏன்னா முன்னுண்டான வேதங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. என்ன அவங்க எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் வருவான்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. அதான் உங்களுக்கு தோல்வி. அது நம்ம ஒரு விஷயத்தை வச்சு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு கேட்டா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நிகழ்ச்சி அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு யகூதி மக்காவுக்கு வந்திருந்தார் வியாபார நிமித்தமாக. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவிலே பிறந்தார்களோ அந்த இரவு அங்கு உள்ள மக்களுக்கெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அவங்க வேதம் கரெக்டா தெரியும், அந்த நஜ்மாலாம் தெரியும், நட்சத்திர கணக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, இன்றைய தினம் ஒரு குழந்தை பிறக்கும், இந்த உம்மத்துக்கு நபியாக வருவாங்க, தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஊர் அதுவும் தெரிந்துள்ள, ஏன்னா தௌராத் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. காபாவில் பிறப்பாங்க, மதீனா தான் ஹிஜ்ரத் இடமா இருக்கும், ஷாம் சிரியா நாட்டையெல்லாம் அவங்க அரசாட்சி செய்வாங்க, எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்கணும். அதனால இங்க ஏதாவது குழந்தை பிறந்திருக்கிறதா, இன்றைய தினம் பிறக்கும் ஒரு குழந்தைன்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே அப்படின்ட்டாங்க. அப்ப மறுபடியும் இந்த செய்தி சொன்ன பிறகு, ஏன்னா இவர் சொல்றாரு, இன்னும் சொல்றாரு, குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையினுடைய 2 புஜத்துக்கு மத்தியில ஒரு அடையாளம் இருக்கும் அப்படிலாம் சொல்றாரு. அதான் நுபுவத்தின் அடையாளம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இருந்தது பின்னால. அதெல்லாம் சொல்றாரு. மற்றவங்களாம் கேட்டுவிட்டு விசாரிக்க யாருக்கு பிறந்துச்சு. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை என்ன எடுத்தாங்க, தகவல் தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த யஹூதில வந்து சொல்றாங்க, இப்போ வந்து பிறந்திருக்குது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்க பெரியவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு. உடனே அவர் சொல்றாரு, என்னை கூட்டிட்டு போங்க, நான் அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க எல்லாம் வர்றாங்க. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொன்னோன்னா குழந்தையை வாங்க போறாங்க. அது வாங்கி பார்த்த உடனே அந்த பின் சைடில் அவர் இந்த நுபுவத்தினுடைய அத்தாட்சி அடையாளம் இருக்குன்னு சொன்னார்ல, வாங்கி பார்த்தது தாங்க மயக்கமுற்று அங்கே கீழே விழுந்தார். அப்ப அவர் என்ன சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்ப அவங்கள கேட்ட, ஏங்க இந்த மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, என்ன விஷயம் பார்த்தோன்னே? அவர் சொல்றாரு, கது தஹபத்தின் நுபுவத்து வல்லாஹி மின் பனி இஸ்ராயீல். இந்த நுபுவத்து நபித்துவம்ங்கிறது பனு இஸ்ரவேலுக்கு வரும் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், அது பனு இஸ்ரவேலை விட்டும் வேறு எங்கே சென்று விட்டது, அதனால் அதிர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்படிதான் எதிர்பார்த்தாங்க, ஒரு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பனு இஸ்ரவேல் வருவான்னு நினைச்சாங்க, வரல. அதனாலதான் யஹூதிகள் அதை ஒப்புக்கொள்ளல. ஏன்னா அவங்க எல்லாம் பனு இஸ்ரவேல் தான் வர்றாங்க. இப்படி எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட வகையிலே தான் அந்த சிறப்பை கொடுத்தான். அந்த வருகையை, அந்த பிறப்பை தான் நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக அதை வழங்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படியெல்லாம் நம்ம நடத்துறோமே நம்முடைய நன்மைக்கு. நம்ம இப்படியெல்லாம் நடத்தினாதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் உயர போகுதுங்கிறது இல்லை, அல்லாஹ் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். வரஃபஅனா லக ஸிக்ரக், நபி அவர்களே உங்களுடைய மாண்பை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் உயர்த்தினவங்க போய் நம்ம இனிமே உயர்த்த போறோமா? நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய வாழ்க்கை நிம்மதிக்கு, நமக்கு இரு உலகத்தினுடைய பலனை பெறுவதற்காகத்தான் இந்த நல்ல காரியம் நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, சந்தனம் மணக்கிறது. அந்த சந்தனத்தை உடம்பிலே தடவி கொண்டால் உடல் மணக்கும். தடவவில்லையானால் நம்முடைய உடலுக்கு மனமில்லை, சந்தனத்தில் இருக்கிற மனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அத்தர் மணக்கிறது, உடையிலே பூசிக்கொள்கிறோம், உடை மணக்கிறது. பூசிக்கொள்ளவில்லையானால் நம் உடைக்கு மனம் இல்லை, அத்தரில் இருக்கக்கூடிய மனம் இருந்து கொண்டுதான் இருக்கும்.
நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை நாம் புகழ்ந்தால் நாம் புகழ் பெறுகிறோம். புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லையே தவிர நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உள்ள புகழ் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அவர்களை புகழ்ந்து நாமும் புகழ் பெறுகின்ற நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.